திருப்பி விடணும் பாருங்க. இந்த சைடுலாம் அந்த சைடு, அந்த சைடு இருந்து அந்த சைடு. இதுதான் மீனோட பல்லு. இதெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். வீடியோ எடுக்கிறது போதுண்டா. தட்டு புத்து முழிச்சு எனக்கு தவால போட்டு வழுத்து போடுங்கடா. சாப்பிட்டு போய் நான் தூங்குறேன். அம்மா 1.5 மாசம் ஆச்சு கறி எடுத்து. இன்னைக்காச்சும் வீட்டில் கறி எடுப்பீங்களா இல்லையா? கறி எடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் சொல்லுங்க. மதியம் மீன் எடுக்கணும். மதியம் மீனா? சரி, மீன்னா எனக்கு ஒரு கண்டிஷன். நீ குழம்பு வச்சுக்க, எனக்கு குழம்பு பிடிக்காது. எனக்கு அந்த ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து தோசைக்கல்ல வந்து மீன் ரோஸ்ட் போட்டு கொடுத்துரு. வாங்க மீன் எடுக்க போகலாம். இங்கே பாருங்க, நம்ம ஃபிஷ் டேங்க் ஆக்சிஜன் வைப்போம்ல, அந்த மாதிரி உசுரோட மீன் பிடிச்சிட்டு வந்து ஆக்சிஜன் வச்சு நம்ம கண்ணு முன்னாடி உசுரோட அப்படியே எடுத்து எடை போட்டு வெட்டி தராங்க. அந்த அண்ணன் நமக்கு தான் எடுத்துட்ருக்காங்க. உள்ளே ஒரு 2-3 கேட்டகரி மீன் இருக்குது. அம்மா அதில் பர்டிகுலராக ஒன்று மட்டும் தான் வேணும்னு சொன்னதால அந்த அண்ணா அதை மட்டும் தேடி காட்ட எடுத்துட்ருக்காங்க. உசுரோடு எடுத்து அப்படியே எடை போட்டு அப்படியே வெட்டி தராங்க. மீன் கழுவிக்கலாம் நல்லா. எங்கள் ஊர் தொட்டம்பாளையமா இருந்தால் நாங்கள் ஆற்றுக்கு கொண்டு போய் கழுவோம். இந்த ஊரில் ஆற பார்த்தாலே போகிறதுக்கு மனசு வர்றதில்ல. அங்கே நான் ஒருத்தர் ரெடியாக உட்காந்துருக்கா. அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வேணுமா சார்லே மீன் பா. இவ எடுத்ததுன்றது பாருங்கதான். அவங்க பாருங்க, மூக்கு பாருங்க. ஆஹா, எனக்கு ஒரு ரூபாய் இன்னைக்கு சண்டை இருக்கு அப்படின்னு அவளுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். சார்லி வேணுமா? மம்மி வேணுமா? வெயில் அடிக்கிறது தூருது. வெயில் அடிக்கிறது தூருது. அக்னி நட்சத்திரம் அதுவுமா நல்லா குழுகுழுன்னு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கருப்பா இருக்கும். இதை வந்து எடுத்துடணும். பார்த்தீங்களா, இப்படி கை வச்சு தேய்ச்சா வரும், ஒன்று வராது. வரலன்னா நல்லா சுரண்டி விட்டு எடுக்கணும். இப்படி எடுத்துடணும். இதுதான் சுத்தமான வயிறு. இது நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு போட்டு ஒரு தடவை கழுவணும். தயிர் இருந்தால் தயிர் போட்டு கழுவலாம். தயிர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாறு, ஒரு 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 எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா சாறு ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டா கொஞ்சம் கூட அந்த கவுச்சு ஸ்மெல்லு அடிக்காது. இதுதான் மீனோட பல்லு. இதெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். ஏன்னா நானாலும் தலை நல்லா சாப்பிடுவேன். அந்த தலையை உரியும் போது இந்த பல்லு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும். நல்லா உஷாராக பார்த்து தலை கழுவும்போது சுத்தமாக பாருங்கள். இந்த மீன் பல்லோட இப்படி நகத்தை போட்டு எடுத்தால் அது வந்துடும். தள்ளு தலைக்கு பின்னாடி இருக்கு. அப்படிதான் இருக்கும். தலைக்கு பின்னாடி கிடையாது. இல்லடா சாமி பாரு, இப்படி இருக்கா. இது கரெக்டான இடத்துல தான் இருக்குது. இந்த பக்கம் திருப்பி காட்டுங்க. பாருங்கதான், சரியா? இது வந்து வாய். வாய் பல்லு வந்து இங்க பின்னாடி இருக்குது. இருக்கும். இந்த இடத்துல இருக்காது. இந்த இடத்துல வந்து பல்லு இருக்கு. அதான் நாம சொல்றோம் இது பல்லுன்னு இல்லை. பாத்தியா, இந்த இடத்துல பல்லு கிடைக்காது. பல்லு வந்து பாரு இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல தான் பல்லு இருக்கும். உள்ள இருக்கும். இதுக்குள்ளதான் பல்லு இருக்கும். இந்த தலை கழுவும் போது அந்த பல்லை சுத்தமா ரிமூவ் பண்ணிடணும். இல்லைனா தலை சாப்பிட்றவங்க வந்து வாயில் வச்சு உரியும் போது அது தலை வெந்துருதா, அந்த பல்லு மலாம் நம்ம வாய்க்குள்ளே போயிடும். இல்லை, அது வேணால் ஒத்துக்கணும். நீ தலையை உறிஞ்சன்னா பக்கத்தில் இருக்க இலையே வந்து இந்த தலைக்குள்ளே போய் வாய்க்குள்ளே போயிடும். அந்த அளவுக்கு போட்டு உரிவீங்க நீங்கள். இது வந்து நம்ம சிவாஜி கணேசன் சார் சொல்லி கொடுத்தது. அவர் வாயில் வச்சு உரியவா இருப்பார். அப்படியே அப்படி ராதா படத்தில் அப்படியே உரியும் போது சாப்பிடாதவங்க கூட சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். பாருங்க, 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ எலுமிச்சம்பழம். ஏய் தள்ளு தள்ளு. அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு வராது. அவள் சாப்பிட்டது போக மிச்சம் தான் நமக்கு. அவளுக்கும் கொடுக்கறது தான், உனக்கும் கொடுக்கறது தான். அவளுக்கு போக மிச்சம் தான் நமக்கு வரும் போல. ஒரு எலுமிச்சம்பழம் போதுமா? போதும். ரொம்ப போட்டு சும்மா 2 பேரட்டு தானா? சரி, போறியா? எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்ட வாயில. எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா சுத்தமா. கை உள்ள விடுறதுக்கே பயமா இருக்கு. குத்துன்னு குத்திருச்சு. தம்பி தள்ளி போ தம்பி. அவளுக்கு தான் முதல் அவசரம். மூஞ்சி பாவமா வச்சிருக்கா சைடா ஒரு பக்கமா. எத்தனை மணிக்கு அம்மா பொங்கி போடுவேன், எனக்கு பசிக்குதம்மா அப்படிங்கிறான்.
போதும். இப்போ எடுத்தா நல்லா பளிச்சுன்னு மீன் அப்படியே வெள்ளையாயிடும். உப்பு போட்டு பாருங்க, தண்ணி அழுக்கு தண்ணி எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இந்தா போட்டு கழுவிட்டா அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும், மீனோட ஸ்மெல் எல்லாம் போயிடும். ஃபஸ்ட்டு சில்லிக்கு நம்ம பரட்டிக்கலாம். இப்போ சில்லிக்கு எதுவுமே வேண்டியதில்லை. சில்லிக்கு எதுவுமே வேண்டியதில்லை. அவள் வேணுமா அவளுக்கு? அதாவது அவளை கொண்டு போய் வெளியே விட்டுவா. போடி தாங்க நீங்க உட்காந்துப்பா. இதுக்கு வந்து நம்ம முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் மசாலா எதுவுமே தேவையில்லை. ரோட்டு கடை ஸ்டைலில் போடுறதா இருந்தால் கொஞ்சமாக உப்பு பாருங்க, 2 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். நல்லா கோபுரம் மாதிரி வீட்டு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். வீட்டு மிளகாத்தூள் தான் போடணுமா? ஆமாம், வீட்டு மிளகாத்தூள் போட்டால் அதை நீங்கள் கடையில் வாங்குற வெறும் மிளகாத்தூள் போட்டுறாதீங்க, வர மிளகாத்தூள் நல்லா இருக்காது. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை போட்டு பரட்டி எடுக்க வேண்டியதுதான். இதை போட்டு பரட்டி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எப்படி சில்லி போடணுங்கிறத காட்டுறேன். ரோஸ்ட் போடுறோங்கல்ல, இந்த மீன் மசாலா பொடி, சில்லி எதுவுமே சில்லி பொடி எதுவுமே வேண்டியது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை உடச்சி ஊற்றணும். பொடி இல்லைம்மா மீன் பொடி வாங்கிட்டு வரணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக பண்ணிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றது. நல்ல புள்ள தூங்கிட்டு இருக்காம இங்கே பாருங்க. வீடியோ எடுக்கிறது போதுண்டா, தட்டு புத்து முழிச்சு எனக்கு தவால போட்டு வறுத்துப்படுங்கடா. சாப்பிட்டு போய் நான் தூங்குறேன். போதுமா? அவ்வளோதான் பெரட்டினதே அவ்வளோதான். ஈஸியாக 2 நிமிஷத்துல பரட்டி வச்சிடலாம். நாங்கள் ஆற்றுக்கு போய் மீன் பிடிச்சாலும் இப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம். இப்படி தான் பண்ணுவீங்க. அதை அப்படியே அடுப்புலேயே சுட்டு சாப்பிட்டது இன்னும் நல்லாயிருக்கும். விறகடுப்புல இதை அப்படியே 2 மணி நேரம் ஊற வச்சு, இது அப்படியே ஈறுகோழின்னு சொல்லுவோம் பாருங்க, மையீறுகோழின்னு சொல்லுவாங்க. அதில் அப்படியே குத்தி வச்சு விறகடுப்பில் சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. விறகுக்கு எங்கே போடுறது? தேங்காய் தொட்டி இருந்தால் சாம்பிராணி போடுறதுக்கே சரியாக போகுது. அவ்வளோதான். இதை அப்படியே 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ரோஸ்ட் போடுறது எப்படின்னு காட்டுறேன். காரம் பத்தலை, எங்களுக்கு காரம் பத்தாதுன்னா நம்ம சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் பத்தின மாதிரி தெரியல, அதனால இன்னும் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். அதான் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாமா? இதெல்லாம் போடணும்ல? இல்லை, இல்லை, நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு இதே போதும், எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீன் ரோஸ்ட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா மேலே பெப்பர் தூள் அப்படியே பரவலா வடிவேல் சார் சொன்ன மாதிரி அப்படியே பரபரன்னு தூவி விட்டு சாப்பிடலாம். இந்த 2 பரட்டு, அந்த 2 பரட்டு அப்படியே பொத்துனாப்ல ஒரு ஊத்தாப்பம், அதான் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இன்னும் செமையா இருக்கு டேஸ்ட். பெப்பர் மேல தூவி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கா? உனக்கு தான். ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ரோஸ்ட் போட்டுடலாம். ரோஸ்ட் எப்படி போடுறேன்னு பாருங்க. நம்ம தோசை ஊற்றுற எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து இஞ்சி பூண்டு எதுவும் சேர்த்தலை. அதில் வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மட்டும், இது 3 தான் சேர்த்துருக்கு இந்த மீன் ரோஸ்ட்டில். இப்போ ஒரு தடவை 5 மீன் போடலாம். 5 மீனுக்கு பாருங்க 5 பூண்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா நைஸாக தட்டக்கூடாது, பருன்னு தட்டி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரெண்டு கரண்டி கடலை எண்ணெய், ரெண்டு கரண்டி கடலை எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு பூண்டு அப்படியே போட்டுருமா? மீன் போட்டுருமா? முன்னாடி எல்லா பூண்டு போட்டுருமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது போட்டு அதுக்கப்புறமா மீன் துண்டு
இப்போ இந்த இதுலேயே வந்துடுமா? ஆமாம், இப்படியே தான் மூடி வச்சு நல்லா வேக விடணும். ஒரு 5 மீன் வச்சு நம்ம ரோஸ்ட் போடணும்னா 20 நிமிஷம் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். 20 நிமிஷம் ஆகும் அதில் போடுறதுக்கு. ஆமாம். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி எரியக்கூடாது, ஒரு அளவுக்கு ஸ்லிம்மாகவும் இருக்கக்கூடாது, ஒரு அளவாக மீடியமாக இருந்தால் போதும். அந்த வெள்ளை கலர் இருக்கிறதெல்லாம் அந்த வெள்ளைவெங்காயமா? வெள்ளை வெங்காயம், வெள்ளை பூண்டு. பூண்டுன்னு வெள்ளையதான் இருக்கா? அதான் வெள்ளை பூண்டு, கருப்பு பூண்டு இருக்கா என்ன? தெரியாது, எனக்கு அது தெரியாது. நீ இந்த இடக்க மாட்டா கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இதே மாதிரி நல்லா வேக வைக்கணும். இந்த வெள்ளை கலர் இருக்கிற இந்த மீன் ரோஸ்ட் எல்லாம் நல்ல ஓரளவுக்கு மெரூன் கலர் வந்துட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து நல்ல கருப்பு கலர் ஆனாதான் நல்லா இருக்கும். இப்படி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாற்றி திருப்பி விடணும். பாருங்க, இந்த சைடு இருந்து அந்த சைடு, அந்த சைடு இருந்து அந்த சைடு. வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியும் நமக்கு தெரியும். இந்த ஸ்மெல்லு நல்லா கமன்னு வரும். பாரு எப்படி வெடிச்சு வருது பாரு. நல்லா வெடிச்சு வெளியே வரும். இந்த மாதிரி காலப்பாளையே இப்படி வெடிக்கும். நல்லா வெந்துச்சுன்னா பாருங்க, அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்படி கருப்பு இருக்கிறது வெள்ளை பூண்டு. ஓ, இதோடவே வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த வெள்ளை பூண்டோடவே வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா மொறுன்னு வராது, ஓரளவு இருக்கும், அவ்வளோதான். செம்மையா இருக்கும். அந்த வெள்ளை பூண்டு கறி மொறுமொறு அதோட எடுத்து சாப்பிடும்போது மீன் செம்மையா இருக்கும். அதுக்கு மேல இது மேல அப்படியே அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ஆனா நான் புளிஞ்சு விட்டு சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு புளி பிடிக்காது.